அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியுடைய வேதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த வேதத்தை சரியாக போதிப்பதற்கு ஒரு தூதரையும் நமக்கு அனுப்பியிருக்கின்றான். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டதற்கு பிறகு நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களையும் செயல்படுத்த வேண்டிய விஷயங்களையும் முஸ்லிம்களாகிய நமக்கு தெளிவுபடுத்தியதற்கு பிறகு அவர்கள் மூலமாக இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட பிறகுதான் அல்லாஹு தஆலா அவர்களை உயிர் வாங்கினான். அவர்கள் உயிர் கைப்பற்றப்பட்டார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் மார்க்கம். அவர்களுடைய காலத்திற்கு பிறகு எத்தனையோ சிந்தனைவாதிகள், அறிவாளிகள், தத்துவ ஞானிகள் தோன்றி அவர்கள் இந்த மார்க்கத்திலே எதையும் சேர்க்க நினைத்தாலும் அல்லது மார்க்கத்தில் இருக்கின்ற விஷயங்களில் எதையாவது அவர்கள் நீக்க நாடினாலும் நீக்க முடியாது. அப்படி செய்வதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் மாயிதாவுடைய 3வது வசனத்திலே தெளிவுபடுத்தி சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன், எனது அருளை உங்கள் மீது நிறைவு செய்தேன் என்று. அப்போ ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு பாதுகாப்பு எதில் இருக்கிறது என்றால், நம்முடைய பாதுகாப்பு எதில் இருக்கிறது என்றால், எப்படி அல்லாஹுடைய தூதரும் அந்த தூதருடைய தோழர்களும் நம்பிக்கை கொண்டார்களோ அதன் அடிப்படையில் நம்பிக்கை கொள்வதில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது.